ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஈஸ்வரி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் தெலுங்கு பொட்டுத்தாளி வகுப்பை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடித்தவங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு மட்டும்தாங்க இருக்குது. ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் அதாவது காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிறப்போ மோட்டரில் சிக்கி தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஒரு குழந்தைய வச்சுட்டு இவங்க தனிமையில் தாங்க வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா கூட வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இப்போ இவங்களுக்கு உடனடியாக மறுமணம் பண்ணுறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமாக இருக்கணும். ஒரு கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல குணமாக இருந்தால் மட்டும் போதும்னு தாங்க கேட்டிருக்காங்க. வசதி ஓரளவு ஒரு சொந்த வீடு இருந்தாலும் ஓகே, இல்லை வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே தான். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இந்த மணமகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கையிருப்பில் ஒரு 2 லட்ச ரூபா அமௌண்ட் வச்சுருக்கிறதாவோ, ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவோ சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற மணமகள்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஜானகி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் தெலுங்கு பொட்டுத்தாளி சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டாக்டர்ஸ்லாம் கிளினிக் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட இவங்க அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க பெரம்பலூரில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும், இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்குங்க. ஒரு 2மே ஓட்டு வீடு தாங்க. ஒன்று வாடகைக்கு விட்டுருக்காங்க, இவங்க ஒன்றில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 5 சென்ட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்கிறதுனால வரக்கூடியவருக்கு வசதியெல்லாம் வேணாங்க, சாதாரண குடும்ப மணமகனாகவே இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கூட இவங்களுடைய அம்மா இருக்காங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு எங்கள் அம்மாவையும் என் கூட தான் வருவாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்பா இல்லை, யாரும் இல்லை, அதனால் என் கூட தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம். இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடைய தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.